கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2026வது வருஷம் 2வது மாதத்தில் முதல் தேதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். அன்பானவர்களே, இது வாரத்தின் முதல் நாள். கர்த்தருடைய கிருபை மென்மேலும் உங்களுக்குள்ள அதிகமாவதாக. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. பல்வேறு விதங்களிலே அவர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற போது ஆண்டவர் இதை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டுதல் பண்ணுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு பதில் இந்த வார்த்தை. ஆம், பலவீனமான உன்னுடைய சூழ்நிலையில், வலுவிழந்து கிடக்கிற உன்னுடைய சூழ்நிலையில தான் என் வல்லமை நிறைவாக வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற நல்ல வார்த்தை என்னென்னா, எந்தெந்த விதத்திலெல்லாம் நீங்கள் வலுவிழந்து பலம் இழந்து பல விதங்களில் கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம், காத்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற மாதமாம் இந்த மாதம். அன்பானவர்களே, நீங்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஒருவேளை பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கலாம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதில் பலவீனமாக இருக்கலாம். எந்தெந்த விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்குது. நீ எந்தெந்த விதத்திலெல்லாம் நீ பலவீனமாக இருக்கிறியோ அந்த விஷயத்தில் என் பலத்தை உனக்கு நான் கொடுத்து அந்த விஷயத்தில் உன்னை விடுதலையாக்குறேன், மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை கவனிப்போம். அன்பானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தரால் நானும் நீங்களும் பலப்படுத்தப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. கிருபை என்பது தகுதி பார்த்து கொடுப்பது அல்ல, தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கிறதானே கிருபை. கிருபை என்பது மனுஷன் கொடுப்பதல்ல, கிருபை முழுக்க முழுக்க தேவனிடத்தில், நம்மை படைத்த இறைவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். அதுதான் கிருபை. ஆகவே அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் போதுமானபடி இருக்கும். ஆகவே பலவீனப்படுகிற, வலுவிழந்து போகிற எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை பலப்படுத்த, வலுவூட்ட தம்முடைய ஆவியினால, வார்த்தையினால, கிருபையினால, அவருடைய பிரசன்னத்தினால, மகிமையினால நிரப்பி உங்களை பலப்படுத்துவார். சோர்ந்து போகிற நேரத்தில் வார்த்தை அனுப்புவார், பலவீனப்பட்ட நேரத்தில் பலத்தை கொடுப்பார். இப்படி ஆரோக்கிய சுகம் எல்லா விதத்திலும் வெளிப்படும். ஒன்னே ஒன்று, நம்புங்கள், ஆண்டவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று தைரியமாக சொல்லுங்கள். இந்த கிருபை கிடைச்சது அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சதே, அப்பவே நீங்க நினைச்சுக்கலாம், இந்த வார்த்தையை கேட்பதே ஆண்டவருடைய கிருபையினால தான் நான் கேட்கிறேன் என்று. ஆகவே அந்த கிருபை உங்களை தாங்கும். இந்த மாதம் முழுவதும் எண்ணுக்கடங்காத நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. கர்த்தருடைய கிருபைக்கு அளவே இல்லை. அளவில்லாத அந்த கிருபை அளவில்லாத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்கள் இந்த மாதத்தில் பலவீனப்பட்டு இருக்க மாட்டீங்க, புது பலத்தோடு எழும்புவீங்க, பிரகாசிப்பீங்க, கனி கொடுப்பீங்க. ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட கிருபையில் வாழ, அப்படிப்பட்ட புது பலனை அடைந்து கொள்ள தயவு கூர்ந்து ஆராதனைக்கு செல்லுங்கள். இது வாரத்தின் முதல் நாள், கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல நேரம் இது. அதுவும் மாதத்தின் முதல் தேதி. இந்த தேதியில் அங்கே இங்கேயும் போகாம அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். குடும்பமாக செல்லுங்கள், குழுவாக செல்லுங்கள், நண்பர்கள் அழைத்து செல்லுங்கள். அவர்களும் நன்றாக இருப்பார்கள், நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருகிற தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக காரியங்கள் வெற்றியாகத்தான் முடியும், தோல்வியாகவே ஆகாது. சந்தேகத்தோடு பயத்தோடு இருக்கிற எந்த விஷயத்திலும் கர்த்தரின் சமூகத்தை விரும்பி போங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள்.
புது பலன் உங்களை ஆட்கொள்ளும். இந்த மாதமும் உங்களுக்கு வெற்றியின் மாதமாக அமையும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. 2வது மாதத்துல கர்த்தாவே ஈடு இணையற்ற உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்து உயர்த்துகிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால நாங்கள் வாழ்கிறோம். இந்த மாதமும் உம்முடைய கிருபை நாங்கள் வெற்றி பெற்று சுக வாழ்வு வாழ்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் மனதார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.